எப்பவுமே ஒரே சத்தமா அவசரமா ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எப்பவும் 4 பேரோட பேசிட்டே இருந்தாதான் சந்தோஷம்னு முக்காவாசி பேர் நம்பிட்டு இருக்காங்க. பார்ட்டி பண்றது, ஊர் சுத்துறது, எப்பவும் பிஸியா இருக்கிறது தான் நார்மலான லைஃப்னு இந்த சமூகம் உங்களை நம்ப வச்சிருக்கு. ஆனா இதுல ஒரு பெரிய ஏமாத்து வேலை இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு சில பேர் மட்டும் கூட்டத்துல சேராம தனி வழியில போவாங்க. எல்லாரும் ஆள் தேடிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் தனியா அமைதியா இருக்கிறத விரும்புவாங்க. இது பார்த்துட்டு இந்த ஊரு இவங்கள அசோசியல், கல் நெஞ்சக்காரன், இல்லனா ஏதோ பைத்தியம்னு தப்பா எடை போடும். ஆனா மனநல மருத்துவம் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான மேட்டர் அது கிடையாது. தனியா இருக்கிறத விரும்புறவங்க மனசளவுல ரொம்ப ஆழமான திறமைகளையும் உணர்ச்சிகள்ல பெரிய தெளிவையும் வச்சிருப்பாங்க. யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய புத்திசாலித்தனம் இவங்க கிட்ட ஒளிஞ்சிருக்கும். அது என்னன்னு இந்த வீடியோல விலாவாரியா பார்க்க போறோம். தனியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறவங்களோட 8 முக்கியமான குணங்கள் இதோ. உங்களை பத்தின அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, தங்களை பத்தி ரொம்ப ஆழமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. தனியா இருக்கிறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற பயமும் இருக்காது. அதனால இவங்களுக்கு தங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுது, அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்த பத்தியும் அமைதியா உட்கார்ந்து யோசிக்க அவங்களுக்கு டைம் கிடைக்கும். நிறைய பேர் தங்களோட சொந்த மனசை பார்க்கவே பயந்து ஓடுவாங்க. ஆனா தனிமையை விரும்புறவங்க அவங்க எண்ணங்களை ரொம்ப நேர்மையா பேஸ் பண்ணுவாங்க. இதனால அவங்க வாழ்க்கைக்கு எது உண்மையிலுமே சரி, எந்த வழியில போனா நல்லா இருக்கும், இதெல்லாம் தவிர்க்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அதனால ஊருக்காக வாழாம அவங்க மனசுக்கு சரின்னு படுற அவங்க கொள்கைக்கு ஏத்த மாதிரி முடிவுகளை ரொம்ப தைரியமா எடுப்பாங்க. நம்பர் 2, மூளை எப்பவும் ரொம்ப தெளிவா இருக்கும். நம்ம மூளைக்கு அமைதி தாங்க ஒரு பெரிய ரெஸ்ட். எப்ப பார்த்தாலும் செல்போன், வாட்ஸ்அப், ஊர் வம்பு, நியூஸ்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்தா மூளை ஓவர்லோட் ஆகிடும். ஆனா இந்த தனிமை இருக்கு பாருங்க, அது மூளையில ஓடுற கண்ட எண்ணங்களை எல்லாம் அழகா அடுக்கி வைக்க ஒரு கேப் கொடுக்கும். மூளையில இருக்கிற குப்பையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் அதது இடத்துல வைக்க டைம் கிடைக்கும். இதனால என்ன லாபம்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பதறாம நிதானமா பார்க்க முடியும். லாஜிக்கா யோசிச்சு ரொம்ப தெளிவான முடிவுகளை இவங்களால எடுக்க முடியும். நம்பர் 3, செம கிரியேட்டிவா இருப்பாங்க. தனியா இருக்கிற நேரம்தான் நம்மளோட கற்பனை திறனை உசுப்பி விடும். மத்தவங்க சொல்றதுக்கு பதில் சொல்லிட்டே இல்லாம ஃப்ரீயா இருக்கும்போதுதான் மூளை புதுசா ஐடியாக்களை யோசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அமைதியான இடத்துலதான் ரொம்ப ஆழமான சிந்தனைகளும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சூப்பரான ஐடியாக்களும் கிடைக்கும். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய கவிஞர்கள், சயின்டிஸ்டுகள், ஆர்டிஸ்டுகள் எல்லாம் அவங்களோட பெஸ்ட் ஐடியாக்களை எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அவங்க எல்லாரும் விரும்பி தனியா இருந்தப்பதான். ஏன்னா அமைதியா இருக்கும்போதுதான் மூளைக்கு எந்த தடையும் இல்லாம சுதந்திரமா யோசிக்க முடியும். நம்பர் 4, யாருடைய தயவும் தேவையில்லை. தனியா இருந்து பழகிட்டவங்களுக்கு மத்தவங்க வந்து நீ சூப்பர்ப்பா அப்படின்னு பாராட்டினாதான் சந்தோஷம்னு கிடையாது. இதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கு பிடிச்சவங்களை ரொம்பவே மதிப்பாங்க. ஆனா அவங்களோட சந்தோஷம் மத்தவங்களை மட்டுமே நம்பி இருக்காது. வெளியே இருந்து யாரும் வந்து உசுப்பேத்தலனாலும் அவங்க பாட்டுக்கு தனியா ஜாலியா இருப்பாங்க. இந்த ஒரு மன தைரியம் அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா மாத்திடும். 4 பேர் என்ன சொல்றாங்களோன்னு மத்தவங்க கொடுக்கிற பிரஷருக்கு இவங்க ஈஸியா வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. நம்பர் 5, கழுகு கண்ணு மாதிரி மக்களை கவனிப்பாங்க. தனியா அமைதியா இருக்கிறவங்க வாயை திறந்து பேசுறதை விட சுத்தி என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. கூட்டத்துல முக்காவாசி பேர் நான் பெருசு, நீ பெருசுன்னு பேசி சீன் போட்டுட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் அமைதியா சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணுவாங்க. மத்தவங்களோட மூஞ்சில தெரியற ரியாக்ஷன், அவங்க நடந்துகிடுற விதம், அவங்க எண்ணம் என்னன்னு எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. இதனால யாரு உண்மையா பழகுறாங்க, யாரு வெறும் நடிப்பு காட்டுறாங்கன்னு அவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இவங்கள் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாத்திட முடியாது. நம்பர் 6, அவங்களுக்குன்னு ஒரு உறுதியான கோடு கிழிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு திறமை என்னன்னா, அவங்களோட நிம்மதியையும் எனர்ஜியையும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா விஷயத்துக்கும், எல்லார் கூப்பிடுற இடத்துக்கும் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு புரியும். அதனால அவங்களுக்கு பிடிக்காத, அவங்களுக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்தை யாராவது செய்ய சொன்னா முகத்துக்கு நேரா முடியாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவாங்க. இதுக்கு போய் மத்தவங்க தப்பா நினைப்பாங்களேன்னு சங்கடப்பட மாட்டாங்க. இது கல் நெஞ்சம் கிடையாதுங்க, தங்களையே அவங்க மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி தெளிவா ஒரு லிமிட் வச்சிருக்கிறதால அவங்க உசுர வாங்குற எனர்ஜியை உறிஞ்சுற ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுவாங்க. நம்பர் 7, உண்மையான உசுர கொடுக்கிற நட்பு. இவங்களுக்கு ஊர் பூரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனா அந்த பழக்கத்தை உசுரா மதிப்பாங்க. யாராவது ஒருத்தர் இவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த நட்பு ரொம்ப ஆழமாவும் உண்மையாவும் இருக்கும். சும்மா வேலை ஆகிறதுக்காகவோ தேவைக்காகவோ இவங்க யார் கூடயும் போய் ஒட்ட மாட்டாங்க. மரியாதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிற தன்மையும் இருக்கிற உண்மையான உறவுகளை தான் இவங்க விரும்புவாங்க. அதனால இவங்க யாருக்காவது உதவி செய்யறாங்க இல்ல ஆதரவா நிக்கிறாங்கன்னா அது மனசார 100% உண்மையா இருக்கும். நம்பர் 8,
தனியா இருக்கிறத நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. இவங்க மனசளவுல ரொம்ப மெச்சூர்டான ஆளுங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். நிறைய பேருக்கு தனியா இருந்தாலே பயம் வந்துடும். ஏன்னா தனியா இருக்கும்போதுதான் அவங்களோட சொந்த சிந்தனைகளை பேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா தனிமையை விரும்புறவங்க அப்படி இல்ல. அவங்க சும்மா ஒரு புக் படிக்கிறது, அமைதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட தனியா செஞ்சு ரொம்ப ரசிப்பாங்க. தனியா இருக்கிறது ஏதோ வாழ்க்கையில ஒரு வெற்றிடம்னு இவங்க நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுக்காக அவங்களே ஒதுக்கிக்கிட்ட ஒரு பொன்னான நேரம்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்பவுமே கூட்டமா 4 பேரோட சுத்திட்டு இருந்தாதான் சந்தோஷம்னு இந்த சமூகம் தப்பா சொல்லி கொடுத்து வச்சிருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, யாரு துணையும் இல்லாம உங்க கூட நீங்களே சந்தோஷமா இருக்க பழகிறது தான் உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய மனபலம். தனிமையை விரும்புறவங்க ஒன்னும் இந்த உலகத்தை விட்டு ஓடி போகல. அவங்க உண்மையான எண்ணங்கள், கொள்கைகள், உணர்ச்சிகள் கூட ரொம்ப ஆழமான ஒரு உறவை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். தங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க தனிமை ஒரு சூப்பரான வழி. தனியா இருக்கிறது யாருமே இல்லைங்கிறது கிடையாது. அது உங்களை பத்தி நீங்களே முழுசா புரிஞ்சிக்க, தெளிவா யோசிக்க, வாழ்க்கையில முன்னேற கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த விஷயத்துல வேற ஏதாவது சொல்ல விடுபட்டிருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட கருத்தை தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க தனிமையை ரசிக்கும் ஒரு பலசாலி என்றால் கமெண்ட்ல நான் தனிமையை காதலிப்பேன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்காகவே ஸ்பெஷலா தயார் பண்ணிருக்கேன். நாங்க ரெகமெண்ட் பண்ற அடுத்த வீடியோவை மறக்காம பாருங்க.